தெரியும் தானே லேட் ராமசாமி என்னன்னு. அதனால் லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் யோசிச்சே இருந்தால் லேட் ஆகிடும். அப்போது லேட் ராமசுவாமி ஆயிடுவீங்க. லேட் ராமசுவாமி ஆகக்கூடாது. எப்படி வாழணும்? செத்துட்டாலும் எல்லார் மனத்தில் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இருக்கிறப்பவே சத்த மாதிரி இருக்கிறாங்க. ரோட்டில் பார்த்தா எல்லாரும் நமக்கு எது உண்மையாக நல்லபடியாக செயல்படுதோ, ஆனந்தமாக இருப்பதோ, அதனால் அது மட்டும் தான் பகிர்ந்துக்கணும் மக்கள் கூட. மித்தது எது பகிர்ந்து கூடாது. உங்கள் ஃபேஸ்புக்கில் கூட நமக்கே வேலை செய்யாதது வேற இன்னொருத்தருக்கு நாம் பரிமாறணுமா? இது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கு உண்மை. நமஸ்காரம் சத்குரு. அடுத்த மாதம் எனக்கு 20 வயசு ஆகுது. என்னுடைய வாழ்க்கையில நான் எதை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்த்தோம், என்னோட வாழ்க்கையில என்ன மோட்டிவாக வச்சு நான் வாழணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கேன். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணுமா, சுத்தம் இருக்கிறவங்க வேணுமா? எல்லாருக்கும் கட்டாயமா. நல்லதுதான். இந்த வயசுல யோசிக்கிறது நல்லதான். நிறைய பேர் 60 வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லதுதான். 20 வயசு சரியான வயசு தான் யோசிக்கிறதுக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் நான் யோசிக்கிறதுக்கு கரெக்டான வயசு தான். 40க்கு 60க்கு வந்தாலும் தப்பில்லை, கொஞ்சம் லேட் அவ்வளோதான். என்னத்துக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா லேட்டு ராமசுவாமின்னு சொல்கிறாங்க. தெரியும் தானே லேட் ராமசுவாமி என்னன்னு. அதனால் லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் யோசிச்சே இருந்தால் லேட் ஆகிடும். அப்போது லேட் ராமசுவாமி ஆயிடுவீங்க. லேட் ராமசுவாமி ஆகக்கூடாது. எப்படி வாழணும்? கார்த்திக்கு எப்படி வாழணும்? செத்துட்டாலும் எல்லார் மனத்தில் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் நிறைய பேர் இருக்கிறப்பவே சத்த மாதிரி இருக்கிறாங்க. ரோட்டில் பார்த்தா எல்லாரும் சில பேரில் முகம் பார்த்தா நான் ஏதோ கல்லறையில் எப்படி செல்ஃபி எடுக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ என்னமோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நாட்டில் நாம் இங்கிலீஷ் பாஷை இப்படி உபயோகப்படுத்துகிறோம். என்னன்னா, யாருனால் உங்களுக்கு நம்ம பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க ஆனால் என்ன அர்த்தம்? போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அப்படி தானே அர்த்தம்? நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதுதானே. இது சும்மா கிண்டல் இல்லை. உயிர்த்தன்மை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டாள மனத்தில் எது வச்சாலும் ஒன்றும் இல்லை, ஏதோ படிச்சுக்கலாம், வேத உபநிஷத்து எல்லாம் படிச்சுக்கலாம், ஒன்றும் நடக்காது. இது உயிரோட்டமாக இருந்தால் தானே இதில் எதனால் புத்துணர்வு இருந்தால் தானே ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. இது இப்படி இருக்குது. இதில் என்ன பண்ணுறது? லேட்டு. இப்போவே லேட் எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். என்னத்துக்குன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்றது நமக்குள்ளே உணர்ந்து இருந்தால் தானே நம்ம இன்னொருத்தருக்கு பண்ண முடியும். இல்லை நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கெல்லாம் கொடுத்துடுவோம். அப்படி தானே ஆகும். நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலை, பட் இவர் எல்லாமே மாற்றணும் நமக்கு ஆர்வம் வந்துருச்சு. எப்படி மாற்ற போகிறோம்? நமக்கு புரிஞ்ச மாதிரி. நமக்கு புரிஞ்சதே தப்பாக புரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் பூசிடுவதானே முகத்தில். நடந்திருக்குதா இல்லையா? எல்லாருமே யார் யார் பேச முடியுமோ எல்லாரும் ஒரு அட்வைஸ் கொடுத்தே இருக்கிறாங்க. இப்போது வாட்ஸ்ஆப்லேயே வேதம் சொல்லி கொடுக்குறாங்க. நடந்திருக்குதா இல்லையா? இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் யாருக்கு புரியாது எது உண்மைன்னு அப்படி ஆகிடும். அப்படி பண்ண வேண்டாம். நமக்கு தெரியலன்னா நாம் ஒன்றும் தெரியாத கிளப்புக்கு சேர்ந்துக்கலாம். தெரிஞ்ச மாதிரி எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அதனால்
நாம் இன்னொருத்தர் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இப்போ யோசிக்க வேண்டாம், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்னதுக்குன்னா இலை எப்படி இருக்குது, பூ எப்படி இருக்குது, டோட்டலாக மாற்றம் தானே. சும்மா மலர் இதுலேருந்து தானே வந்துச்சு. மண் எப்படி இருந்தது, வேர் எப்படி இருக்குது, செடி எப்படி இருக்குது, இலை எப்படி இருக்குது, மலர் எப்படி இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ஆனால் சும்மா நடக்கல மேஜிக் மாதிரி, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது தானே. சும்மாவே வந்துருச்சான், மேஜிக்காக ஒன்றும் வரல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதே விதமா மண்ணாக இருக்கிறது மலராக பண்ணிக்கணும்னா, சும்மா எலும்பு தசையாக இருக்கிறது ஒரு ஒளியாக பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. இது நமக்கு நடக்கணும் ஃபஸ்ட்டு. நமக்கே என்னன்னு அது புரியலன்னு அனுபவபூர்ணமா நாம் வேறு எதோ பண்ணிடுவோம் எல்லாருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் எவ்வளோ உறுதி எடுக்கணும், நமக்கு எது உண்மையாக நல்லபடியாக செயல்படுதோ ஆனந்தமாக இருக்குதோ அதனால் அது மட்டும் தான் பகிர்ந்துக்கணும் மக்கள் கூட. மித்தது எது பகிர்ந்து கூடாது. உங்கள் ஃபேஸ்புக்கில் கூட சும்மா எதுதோ தேவையில்லாத எல்லாமே, நமக்கே நடக்காதது என்னத்துக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். நமக்கே வேலை செய்யாதது வேற இன்னொருத்தருக்கு நாம் பரிமாறணுமா? அது நாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், நமக்கு விஷயத்து மாதிரி இருக்குது, அது இன்னொருத்தருக்கு நாம் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். கொடுக்கணுமா? நாம் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கு உண்மை. இப்படியே இந்த ஒரு யோகி இருந்தாங்க, அவர் இப்படியே ஊரில் போகிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து, என்ன அவர் உங்கள் சீடர் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன எனக்கு இது சொல்கிறதுக்கு முன்னாடி 3 ஃபில்டர் போட்டுக்கோ. ஒரு ஃபில்டர் என்னன்னா, இது 100% உண்மையா உனக்கு தெரியுமா, அது உண்மை இருந்தா. அடுத்தது, இது அவனை பற்றி சொல்கிறது நல்ல விஷயமா, இல்லைன்னா எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லை, இது புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு எதனால வளர்ச்சி நன்மை இருக்குதா. இந்த 3 ஃபில்டர் போடு. இந்த 3 ஃபில்டரில் பாஸ் ஆகலைன்னா எனக்கு சொல்ல வேண்டாம். நீங்கள் இது போட்டுக்கணும் தானே உங்கள் வாழ்க்கையில் 3 ஃபில்டரு. எதனா சொல்கிறதுக்கு முன்னாடி, ஐயோ அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் என்ன சொன்னாங்க தெரியும். அவர் சொன்னது நமக்கு 100% தெரியுமா உண்மையானி? இல்லை அவரை பற்றி இது நல்லதா நாம் பேசுறது, நல்ல விஷயமா, இல்லை இதனால் நன்மை இருக்குதா யாருக்கனால? 3 இல்லைன்னா எதுக்கு அந்த பேச்சன்னு கேட்குறேன். இந்த அளவுக்கு நாம் ஒரு தன்மை நமக்குள்ளே கொண்டு வரலன்னா நாம் சும்மா சமூகத்தில் இருக்க குப்பையில் சிக்கிடுவோம். ரொம்ப இருக்குது குப்பை, எல்லாருக்கும் வந்து முக்கத்தில் இடிக்காத குப்பை தேடுறாங்க. சில பேர் தேடுறவங்க இடிச்சே இருக்கும். நாம் கொஞ்சம் இந்த 3 ஃபில்டர் போட்டால் நம்மக்கிட்ட குப்பையே வராது. ஐயோ குப்பையெல்லாம் உலகத்தில் நடக்கிற குப்பையெல்லாம் எனக்கு தெரியலன்னு என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது, குப்பை எல்லாமே வாழ்வோம், அவ்வளோதான்.